அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஸ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ ஸஹ்பிஹி வ மன் தபியஹு பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் உண்டாவதாக. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல நம்முடைய தேவைகள் நிறைவேறதுக்கும் கடன்கள் அடைறதுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு துஆவை பத்தி தான் பார்க்க போறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், வெள்ளிக்கிழமை அன்று இந்த துஆவை எவர் ஒருவர் ஓதுவாரோ அவருடைய வாழ்வில் அடுத்த ஜும்மா வருவதற்குள் அல்லாஹ் அவருடைய வாழ்வில் பரக்கத்தை அதிகரித்து விடுகிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும் அக்ஃபீனி பிஹலாலிக அன் ஹராமிக வ அக்னீனி பிஃபலுலிக அம்மன் சிவாக்க. இந்த துவாவோட அர்த்தம், யா அல்லாஹ், நீ எதை ஹலாலாக ஆக்கி இருக்கிறாயோ அதை எனக்கு போதுமாக ஆக்கி வைப்பாயாக. நீ எதை தடுத்து இருக்கிறாயோ அதிலிருந்து என்னை பாதுகாப்பாயாக. நான் உன்னிடம் எதை கேட்கிறேனோ அதை நீ எனக்கு கொடுக்க வேண்டும். மற்றவர்களிடம் கையேந்தும் நிலையை எனக்கு நீ கொடுத்து விடாதே யா அல்லாஹ். இதுதான் இந்த துவாவோட அர்த்தம். இன்னும் ஒரு ஹதீஸ்ல, எவர் ஒருவர் 5 வக்து தொழுகைக்கு பிறகும் இந்த துவாவை 7 முறையும் ஜும்மா தொழுகைக்கு பிறகு 70 முறையும் ஓதுவாரோ அவருடைய கடன் உஹது மலை அளவுக்கு இருந்தாலும் அந்த கடனை அல்லாஹ் லேசாக்கி தருவான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இன்ஷா அல்லாஹ் நம்மளும் இந்த துஆவை ஓதி நம்முடைய தேவைகளை அல்லாஹ்விடத்தில் மட்டும் கேட்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவோமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.